இன்றைக்கி மாயாஜால ப்ராக்டிஸில் டே 14. இன்றைக்கி என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, மாயாஜாலமான நாளை சுவீகரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. இது என்ன பண்ண போகிறாங்கன்னா, இன்றைக்கி நாள் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்மகிட்ட ஒரு சின்ன பிளான் வந்து கண்டிப்பாக வச்சுருப்போம். இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும், எங்கே போயிட்டு வரணும், இன்றைக்கி வீக்கெண்ட் இருக்குது, என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், என்ன சமையல் செய்ய போகிறோம், வெஜ்ஜா நான்வெஜ்ஜா, குழந்தைங்க கேட்ட டிஷ் செய்ய போகிறோமா, வெளியே ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வர போகிறோமா, எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி அந்த நாளை பற்றி நம்மள்ட்ட வந்து முன்னாடியே நம்மகிட்ட அதை பற்றி பிளானிங் கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி தூங்கி எழுந்திரிச்சு நம்ம என்ன பண்ணோன்னா, அந்த நாள் வந்து சிறப்பாக எல்லா செயலும் போயிட்டுருக்கு, நான் எந்தெந்த இடத்துக்குலாம் போகணும் வரணும்னு நினச்சனோ அது எல்லாமே எனக்கு வந்து சிறப்பாக போயிட்டு இருக்கிறதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நன்றி வந்து வெளிப்படுத்த சொல்கிறாங்க. இதில் அப்படி வெளிப்படுத்துறதுல என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கடைக்கே நீங்கள் போகிறீங்க. போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஒரு பிங்க் வித் கோல்டனில் வந்து நீங்கள் சேரீ எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வந்து எனக்கு அந்த சேரீ கிடச்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி எந்த கடைக்கு போகிறீங்கன்னு கடையை வந்து ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணிங்கன்னா வந்து, இப்போ சென்னை சில்க்ஸ் தான் நான் போகிறேன். சென்னை சில்க்ஸில் எனக்கு பிங்க் கலரில் இந்த பார்டரில் இந்த பூ டிசைன் போட்ட சேரீ வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வீட்டிலையே வந்து எனக்கு கிடச்சதுக்கு நன்றி அப்படின்னு நன்றி வெளிப்படுத்திட்டு நீங்கள் வந்து கிளம்புங்க. அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதே எக்ஸாக்ட் சேரீ வந்து கிடச்சிரும். அது எப்படி கிடைக்குதுன்னு தெரில, பட் ஆனால் அது கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு வந்து ஆத்தர் வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. அப்படி இல்லை, நீங்கள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வாங்க போனது என்னவோ ஒரு சாம்பார் தூள் தான் வாங்க போயிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சாம்பார் தூள் தவிர மீதி போட்டுக்கிற ஆஃபர்ஸ் எல்லாம் தான் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து தெரியும். எனக்கு வந்து அந்த ஆஃபர்ஸ் பற்றிக்கெல்லாம் கவலை இல்லை, நான் என்ன வாங்க போகிறேனோ அது மட்டும்தான் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, வீட்டிலேருந்து கிளம்பும்போதே நான் இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு, நீங்கள் என்ன டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போகிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு சாம்பார் தூள் மட்டும்தான் வாங்க போகிறேன். சாம்பார் தூள் வந்து எனக்கு ஒரு 1/4 கிலோவில் இவ்வளோ ரேட் கம்மியாக வந்து கிடச்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போங்க. அங்கே போய் அத்தியாவசியமற்ற பொருளை வாங்குறதுலேருந்து என்ன பண்ணுவோம், நம்மளே வந்து இதுலேருந்து நம்மளால் மீண்டு வர முடியும். தேவையற்ற பொருளை வாங்கி பில் போடுறத விட நமக்கு என்ன தேவையோ தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வர முடியும். இதைத்தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ, ஆல்ரெடி என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கிறீங்களோ அந்த பிளான் எல்லாமே சிறப்பான முறையில் போயிட்டுருக்கிறதுக்கு நன்றி அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்த சொல்கிறாங்க. அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சிறப்பான செய்தியும், நீங்கள் நினச்ச காரியம் வந்து அதே மாதிரியே வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, தூங்கி எழுந்திரிச்சோன்னே யார் மூஞ்சில் முழிச்சோன்னே தெரில, இன்றைக்கி நாளே சரியில்லை அப்படின்னு நான் வந்து புலம்பும் பார்த்தீங்களா, அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நைட்டு தூங்கும்போது நாம் வந்து என்ன மனநிலைமையில் தூங்கியிருக்கிறோமோ அதே மனநிலைமையோடு தான் கண் விழிக்க போகிறோம். அதனால தான் நம்ம வந்து டெய்லி தூங்கும்போது மேஜிக் ராக்கோட ப்ராக்டிஸ் பண்ணி நன்றியுணர்வு வெளிப்படுத்திட்டு தூங்குன்னு சொல்கிற காரணமே அதுதான். அந்த மாதிரி மோசமான நிலைமையில் கண் விழிக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ கண் முழிச்சிங்கல்ல அது காரணம் இல்லை. இப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுருப்பீங்க, நைட்டு என்ன எண்ணத்தில் தூங்குனீங்களோ அதே எண்ணம் தான் மனசில் ஃபுல்லாக ஓடி அடுத்த நாள் வந்து அது உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்லி மாற்றி கொடுக்க போகுது. அதனால் கண்டிப்பாக நம்ம தூங்கும்போது முழுக்க நன்றியுணர்வு வெளிப்படுத்திட்டு தான் தூங்கணும். நீங்கள் அந்த ஒரு டே வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் டேவாக போகணும் அப்படின்னா, அந்த டே சிறப்பாக போகிறதுக்கு முன்னாடி, செயல்படுறதுக்கு முன்னாடி அந்த நாள் சிறப்பாக சென்று கொண்டிருப்பதற்கு நன்றி அப்படின்னு நீங்கள் வாய் விட்டு சொல்லுங்கள். இப்போ பாருங்களேன், கல்யாண முகூர்த்தம்லாம் நடக்குது அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க. அவங்க போட வேண்டிய திருமங்கலத்தை மட்டும் வீட்டில் பீரோவிலேயே வச்சுட்டு மறந்துட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் ஒரு ஆளை விட்டு வீட்டில் போய் எடுத்துகிட்டு வர சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறையா காரியங்கள் வந்து நடந்திருக்குது. ஈவன் எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் கூட இந்த மாதிரி நடந்திருக்கு. அவங்க மறந்துட்டு வந்துட்டாங்கன்னு நாங்கள் தான் போய் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம். அந்த மாதிரி சிறப்பாக செஞ்சுட்டு ஒரு நாள் போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு மிக இன்றியமையாது நம்ம என்ன பண்ணோம்னா, அதுக்கு நம்ம நன்றின்னு சொல்கிறது மூலமாகவே அந்த நாள் மிகவும் சிறப்பாக வந்து அமையும்னு சொல்லி ஆத்தர் வந்து சொல்கிறாரு. இந்த ஆத்தர் என்ன பண்ணியிருந்தாரா, அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த புக்கில். ஆத்தர் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வந்து போயிருக்கிறாரு. போயிட்டு அவர் போனது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பேட்ரி வாங்குறதுக்காக போயிருக்கிறாரு. பேட்ரி நம்ம வால் கிளாக்லாம் பின்னாடி யூஸ் பண்ணுற பேட்ரி வாங்கறதுக்காக போயிருக்கிறாரு. அவர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போய் என்ன வாங்கணுன்னே மறந்துட்டு, என்னென்ன வாங்கக்கூடாதோ தேவையில்லாத எல்லா பொருளையுமே வாங்கி முடிச்சிட்டார். அவரோட லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையுமே வாங்கி முடிச்சிட்டார். பட் ஆனால் அவர் வாங்க வேண்டிய பேட்ரி வந்து வாங்கலை. இப்போ பில் கவுண்டருக்கு வந்து நிற்கிறாரு. பில் கவுண்டருக்கு வந்து நின்னதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க, சார் உங்களுக்கு பேட்ரி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஆக்சுவலி இதைத்தான் நான் வாங்க வந்து நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு நன்றின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டாராம். அதனால தான் அவர் கிளம்பும்போதே அது மாதிரி நன்றிங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டு போனது தான் அந்த நாள் முழுக்க அவளுக்கு வந்து சிறப்பாகவும் செஞ்சுருக்குது. நாம் இந்த மாதிரி ஒரு செயல் முன்னாடியே நன்றி சொல்கிறது மூலமாக இதை தொடர்ந்து அடுத்தடுத்து பிரச்சனைகளோ சிரமங்களோ இல்லாமல் நடக்கிறதுக்கு வந்து அது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் நீங்கள் அந்த டே பிளான் வந்து நீங்கள் போட்டு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த டே பிளான் வந்து சிறப்பாக போகிறதுக்கு நன்றி அப்படிங்கிற வார்த்தையை வந்து வாய் விட்டு சொல்லி பயன்படுத்துங்க. நீங்கள் இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய 10 விஷயங்களுக்கு நன்றி வந்து பார்த்திங்கன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட்டு 10 கேரக்டர் எடுத்து ஒவ்வொரு கேரக்டருக்கு வந்து நீங்கள் வந்து நன்றி சொல்லுங்கள். கேரக்டர்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட கேரக்டரை வந்து நீங்கள் பாசமானவங்களாக இருக்கலாம், ரொம்ப ஃபிக்ஸ்டு பர்சனாக இருக்கலாம், ரொம்ப உறுதியாக இருக்கலாம், கோவப்படக்கூடியவங்களாக இருக்கலாம், அப்புறம் வந்து கருணை உள்ளம் கொண்டவங்களாக இருக்கலாம். உங்களோட கேரக்டர் என்னவோ உங்கள்கிட்ட இருக்கிற 10 கேரக்டர் உங்களோட 10 குணாதிசயங்களை எடுத்து அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நன்றி உணர்வு வந்து வெளிப்படுத்துங்க. இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய அஃபர்மேஷன் வேர்டை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன். அதை நீங்கள் பார்த்து அஃபர்மேஷனுக்கு வந்து பயன்படுத்திக்கங்க. நன்றி.